கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஆடு மாடு இசிக்வல் டு மாநாடு எல்லாமே கேட்ட ஸ்கிரிப்ட், எல்லாமே காதுல வந்து கேட்டு கேட்டு புளிச்சு போன அதே ஸ்கிரிப்ட். இது ஒண்ணு சொன்னீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை நல்லா இருந்துச்சு. நீங்க ரொம்ப லேட்டா சொல்லிக்கிறீங்க. ஆடு மாடு மாநாடுங்கிறத இனி அடுத்த மாநாட்டுல அவர் யூஸ் பண்ணிக்குவாரு. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு விஷயங்கள் அவருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த நாட்டுல மட்டும்தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சொல்லுங்க. அதை இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு எப்பவுமே. அப்புறம் வந்துட்டு இதுவும் வாட்ஸ்அப்ல வந்ததுதான். மாட்டு பால் குடிக்கிறவன் வந்து மாட்டுக்கறி என்று திங்கிறவன் தாழ்ந்த சாதி, பால் குடிக்கிறவன் வந்து இடைச்சாதி, மூத்திரம் குடிக்கிறவன் வந்து வசந்த சாதி அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வந்ததை திரு சி மாடு அவர்கள் ரெகுலரா யூஸ் பண்ணுவாரு. ஏன் சி மாடுன்னு சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று மாடாவே மாறி பேசினாரு. அவரே சொல்லிட்டாரு, மாட்டுக்காக பேசல, நான் தான் மாடுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஐயா அதே போல இந்த ஸ்கிரிப்ட்ல ரெண்டு பாயிண்ட் அங்கங்க ஆட் பண்ணி கொஞ்சம் உருட்டி இருக்கிறாரு. இருந்தாலும் இது கொஞ்சம் பழைய ஸ்கிரிப்ட் தான். பணமரம் ஏறுறத வந்து ஒழிக்கணுங்கிறாங்க, மாடு மேய்க்கிறத ஒழிக்கணுங்கிறாங்க, அப்புறம் இதெல்லாம் நான் பேசினா வந்து குலக்கல்விங்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன குலத்தொழிலா? இதெல்லாம் என்ன குலக்கல்வியா? சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் ஆகி கேட்கிறாரு. நமக்கு சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தெரியல. சீமானுக்கு யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் பேச வேண்டியது. சீமானுடைய அந்த ஒரு திறமை நான் எப்பவுமே பாராட்டுறேன். ஏன் அந்த சீமான் வந்து இவ்வளவு ஃப்ளோல இவ்வளவு அழகா பேச முடியுது அப்படின்னா, தமிழ்ல அதுக்கு ஒரு, நான் வேற தெலுங்குனா போயிட்டேன்னா, தமிழ்ல அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க ஒரு 10 வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க தான். ஒரு 16 வருஷமா சீமான் வந்து ஒரே ஸ்கிரிப்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாலுமே அந்த பேச்சு போட்டியில ஒரு தலைச்சிறந்தவராக தான் வந்துருவாரு. சரிங்களா? பேச பேச எல்லாமே வந்து ஈஸியா வந்துடும். அப்படி பேசி பேசி ஒரே வார்த்தை தான் பேசுறாரு. இந்த பெரியார வந்து அவர் திட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பெரியார என்னெல்லாம் சொல்லி திட்டாரோ அதெல்லாம் இவரா திட்டாரு. அதை வந்து ஒரு ராமசாமிய வந்து எழுதி வச்சுட்டு போனாரு. அவர் என்ன ஷோ காமிச்சாரோ அதை நம்மளால எடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி ஒத்துக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சீமான் வந்து 16 வருஷமா அவர் என்ன பேசுறாரோ அதைத்தான் பேசிட்டு இருக்காரு. அதனால ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நீங்க இந்த மாநாட்டுக்கு ஒரு புதுசா ஏதாவது பேசுவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்ல இருக்கிறதுக்கு போராட்டம் நடத்தினாரு. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குடிய மென்ஷன் பண்ணி அந்த போராட்டத்தை நடத்தினாரு. இப்ப ஆடு மாடு மாநாடு நடத்தினதுக்கும் பர்டிகுலரா ஒரு குடியை மென்ஷன் பண்ணி ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த குடியா வந்து மாநாடு நடத்துறாரு. இதன் மூலமாக ஏதாவது ஓட்டுகளை வந்து கவரணுங்கிறதுக்காக பண்ற விஷயமா? இல்ல ரெண்டாவது இன்னொரு விஷயம் வேற சொல்லியிருக்காரு. இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்னமோ ஓட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கர்மா இதுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுத்தாலாவது எனக்கு ஓட்டு போடுவாங்கிற ரேஞ்சுக்கு பேசி இருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது ரொம்ப எனக்கு செய்யா இருக்கு சொல்றதுக்கு. நீங்க வெளியிருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு செய்யா இருக்கும். அந்த இடத்துல இருந்து பாருங்க. 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு, 1 லட்சம் கூட வரல. அப்ப ஆனாலும் மாநாடு நடந்திருக்கு. மற்ற மாநாடு மாதிரியா இந்த மாநாடு நடந்துச்சு இல்ல. அதனால சீமானை பொறுத்தளவுக்கு அது வந்து இப்ப விரக்தியின் உச்சியில் இருக்காருங்க அவரு. அதனால அவர் எல்லாமே சொல்லுவார். அவர் என்ன கேட்டா, எனக்கு ஆடு மாடு வந்து எனக்கு ஓட்டு உரிமை கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப எங்கிட்ட இருந்து தம்பிங்க நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. என் தம்பிகள் எல்லாம் விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப எனக்கு ஓட்டு போறதுக்கு ஆள் இல்லாம போயிருமில்ல. அதனால ஆடு மாடுகளுக்கு ஓட்டு உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய இயற்பெயரை நோக்கி போயிட்டு இருக்காருங்க. சை மண்ணாயி போயிட்டு இருக்காரு. அப்படி அப்படித்தான் நீங்க ஏற்கனவே நாங்க அவரை பத்தி அவரோட பேரு, அவரு எல்லா பேருக்கும் அவர் வந்துட்டு ஒரு காரண பெயர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. பாத்துருக்கீங்களா? இவருடைய கோதான் அவனுக்கு கவ்வாமா. கோதான் அவனுக்கு கவ்வு, இவருடைய பஞ்சு தான் அவனுக்கு ஸ்பான்ச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைப்பாரு. அவனோட கம்ப்யூட்டர் தான் நம்முடைய கணிப்பொறின்னு சொல்லவே மாட்டாரு. பாத்துருக்கீங்களா? அவனுடைய லேப்டாப் தான் நம்முடைய மடிக்கணின்னு சொல்ல மாட்டாரு. அவனுடைய வாட்ஸ்அப் தான் என்னுடைய
அப்படி அப்புறம் அவனுடைய மைக்கு தான் எனக்கு என்னுடைய ஒளி வாங்கி, அவனுடைய ஸ்பீக்கர் தான் எனக்கு ஒளிபெருக்கணும் சொல்ல மாட்டாரு. அவனுக்கு மைக்கு எனக்கு ஒளி வாங்கின்றாரு. கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவன், இவர் ஒன்லி பேர் வைக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி சீமானுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவனுடைய உழைப்புல வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான். இப்ப வந்து அந்த சம்பாத்தியம் வரல அப்படிங்கறதுனால அந்த விரக்திக்கு போயிட்டாரு. அதாவது திறநிதி தான் வரல, நிதி அவருக்கு ரொம்ப தாராளமா வந்துட்டு. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, அந்த சீமான் பேசின இந்த பழைய ஸ்கிரிப்ட எல்லாம் எல்லாரும் பேசி அறிவியல் பூர்வமா இதுக்கான விளக்கத்தை கொடுத்து மானங்கெட வந்து திட்டி விட்டு பல தம்பிகள் வந்து ஐயே இவன் உண்மையாலுமே வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் நினைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த பழைய ஸ்கிரிப்ட் இத்து போன ஸ்கிரிப்ட்னு சீமானுக்கே தெரியும். இந்த இத்து போன ஸ்கிரிப்ட் எதுக்கு சீமான் திரும்ப 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 பேசிட்டு இருக்கான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல என்ன ஆதாயத்தை வந்து சீமான் காண போறதா வந்து நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கதை ஒண்ணு இருக்கு இதுக்கு. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, அவர் இந்த அட்மிஷன் வர்றாங்க இல்லைங்க, அவர் வந்து வர்றப்போ இந்த முதல் நாள் வந்து ஒரு பெரிய ஜோக்னு சொல்லுவார். அவருடைய ஹைலைட் ஜோக்கே ஒண்ணுதான். அதை வந்து வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஜோக்கை சொல்லி முடிச்சா அந்த புது மாணவர்கள் அப்படி விழுந்து 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 சிரிப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஜோக் சொல்லிட்டாரு. அப்புறம் இப்ப இந்த 2026 அதே மாதிரி அதே ஜோக்க சொல்றாரு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, ஒரு பையன் மட்டும் சிரிக்கல. அப்ப வாத்தியார்கிட்ட நீயான சிரிக்கலான்னு கேட்டப்ப நான் சொன்னாரு, பையன் சொன்னாம நான் ஃபெயில் சார் அப்படின்னு. அப்படி ஃபெயில் ஆகி போன பசங்களுக்கு தான் அது பழைய ஜோக்கு. புதுசா வந்த பசங்களுக்கு எல்லாம் புது ஸ்கிரிப்ட் தான் வருது. அப்படி ஒன்றும் முன்னாடி கொண்டு ஒன்றும் புது பீஸ் மாதிரி தெரியல, இருக்கிறதெல்லாம் பழைய பீஸ் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏன் புத்தி வர மாட்டேங்குது? அதாவதுங்க, சீமானை விட்டு வெளியே போற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க சீமானுடைய பேச்சுக்காக வந்துட்டு அது பேச்சு வெறும் சீட்டி இந்த நரி வெறும் பேச்சு மட்டும் தான் பேசுன்னு கிளம்பி போனவங்க. இந்த சீமான் விட்டு போகாம இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு சீமான் பேச்செல்லாம் அவனுக்கு ஒரு பொறுப்பே கிடையாது. அவன் அதை கண்டுக்கவே மாட்டான் அவன். சரிங்களா? அவனை பொறுத்தளவுக்கு இங்க இருந்தா பணம் கிடைக்குது. அப்புறம் அவனுக்கு பேசுற பேச்சு கொஞ்சம் பேசியிருக்கானுங்க, கண்டபடி பேசியிருக்கானுங்க. அதனால வெளியே எங்கேயும் போய் சேர முடியாது அவனுக்கு. அதனால அவனுக்கு இங்கேயே இருந்துதான் பழகிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அவனுங்களுக்கே அது பழகிருச்சு. இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பான், அது பழகிடும் அவனுக்கு. அப்புறம் அவன் நார்மலா பேசுறப்ப அந்த கெட்ட வார்த்தை சொல்லித்தான் பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நம்ம இந்த இடைச்சாதி ஆட்கள் வந்து சாதி பேர் மட்டும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பின்னாடி ஒரு கெட்ட வார்த்தை போட்டுதான் கூப்பிடுவாங்க. அது அப்படியே பழகிடும் அவங்களுக்கு. சீமானுடைய இப்ப இருக்க தம்பிகளுக்கு அது அப்படியே பழகி போச்சு அவனுக்கு. இனி அவங்களால மாற்ற முடியாது. அப்புறம் ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்க, ஆமா அது போல இந்த ஃபைனல் டச் அந்த மேட்டர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கோமியத்தை குடிச்சுமா உங்களுக்கு அறிவு வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொங்குன்னு பொங்கி இருக்கிறாரு. இதன் மூலமாக தலைவர் என்ன சொல்ல வர்றாரு? ஆக்சுவலா வந்து அவர் தன்னை மாடுன்னு நினைச்சு பேசியிருந்தா பரவாயில்ல, சீமான் நினைச்சு பேசியிருந்தாலும் சிக்கல் தான் அது. அதனால ரெண்டுமே அந்த இடத்துல நமக்கு பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கோமியத்தை குடிச்சா புத்தி வரலன்னு யாரும் சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரும் கோமியம் குடிக்கிறது இல்லை. கோமியம் நல்லதுன்னு சொல்றது ஐஐடியினுடைய பேராசிரியர் காமகோடி மட்டும்தான். அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுவாரான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் கோமியம் குடிக்கிற எச்சராஜா ஆகத்து வந்து அறிவாளி, கோமியம் குடிக்கிற பாண்டே தமிழகத்தின் மிகச்சிறந்த அறிஞர், கோமியம் குடிக்கிற காமகோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி. இவர் பேசுனதெல்லாம் அவங்கள பேசல. ஏன்னா அவங்கள பேசினாதான் இவருக்கு பணம் கிடைக்காது. சீமானுடைய விஷயம் என்பது இவ்வளவுதான். எனக்கு நேற்று அவர் பேசினது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த முதல் 5 நிமிஷம் வந்து அவர் பேசினார் இல்ல, அந்த ஏதோ மன்னனோட பேரெல்லாம் சொன்னாரு, அழகுமுத்துக்கோன். அந்த அழகுமுத்துக்கோனுடைய அதெல்லாம் வந்துச்சு. அதுல வந்து 7 தழுவுதல் ஒரு வார்த்தை சொன்னாரு. காட்டுல சுத்திட்டு இருந்த அந்த விலங்கை வந்து அதனுடைய திமிலை பிடிச்சி 7 தழுவுதலுன்னு தழுவி, திமிலை தழுவுனாங்களான்னு தெரியல, திமிலை தழுவுதலுன்னு தழுவி அதை பழக்கப்படுத்திட்டாங்களாமா. அப்போ வந்து அது அவங்க எல்லாம் ஒட்டுக்காரண்டாங்களாமா. இது அவர் பேசின முதல் 5 நிமிஷம் வந்து பேச்சு. திருப்பி 15 நிமிஷம் கழிச்சு வார்த்தை பேசினாரு பாத்தீங்களா, காட்டுல சுத்திட்டு இருந்த எங்களை எவன்டா கூட்டிட்டு வந்து இங்க நாட்டுல பழக்கட்டும்னு கேட்டாரு தெரியுமா. அதனால சீமான் முதல்ல யாரை புகழ்ந்து பேச முடிவு பண்ணிட்டாரோ அவங்கள பேசிடுவாரு, அப்புறம் அவனவே காரிட்டு போவாரு. இது தந்தை பெரியார்ல இருந்து சீமான் கிட்ட இப்ப பேசுற வரைக்கும் அது எல்லாத்துக்குமே பொறுத்து. அவர் கூடிய விரைவில் பிரபாகரன் இந்த மட்டும் பேசுவார். ஒண்ணு நீ அவரையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவர் யாரையெல்லாம் பெருசுன்னு பேசுறாரோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே
ரொம்ப ரொம்ப வந்து எளிமையா ரொம்ப கேவலமா பேசுவார். அது அவருடைய பழக்கம். அது அப்படியே பழகிட்டார். அவரு எங்கிருந்து பழகினாரு எனக்கு இருந்தாலுமே தெரியல. ஒருவேளை இல்ல அவரை யாக்கோபு பேசினா இல்லைங்க, அவரை பேசினா அப்புறம் வந்து வர திரள்நிதி வராம போயிருமே. அவருக்கு தேவை. அவர் திரள் நிதி வாங்கி சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. திரள் நிதி வாங்கி பழைய பங்களாலாம் வாங்க முடியாது. இப்ப அவருக்கு வந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறது திரள் நிதியில இல்ல, கட்சிக்கு பணம் வாங்கிட்டு இருக்காரு. 2000 கோடி ரூபாய் அவரோட மார்க்கெட் வேல்யூ சொன்னார்ல. நாம் தமிழருடைய வேல்யூ 2000 கோடி சொன்னார்ல. இந்த விஜயோட பேச்சு வந்தப்போ 200 கோடி விட்டுட்டு வரதை பேசினா 2000 கோடி வந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க சொன்னார்ல. அப்படி பேரம் பேசினவர்கிட்ட இருந்து இவர் பணமே வாங்கலைன்னா பேரம் பேசினது யாருன்னு சொல்லியிருப்பார். இவன் வந்து அந்த பேரம் பேசினா நான் அவன்கிட்ட பேசல போறான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடந்த 13 வருஷமா சீமானோட பேச்சு எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிங்கு இல்ல ஏதோ ஒரு சிங்கு மூலியமா மோடி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. சீமானா ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு என்ன வேணா பண்ணலாம், எக்கனாமிக்ல பேக்கப் பண்ணலாம். நீங்க தம்பிக்கு வந்துட்டு நீங்க ராஜ்யசபா சீட் கொடுத்துடலாம். ஒரு தடவை நீங்க வந்து ஐயா மீட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல வேண்டாம், குஜராத்லயும் ஒடிசாலேயே நீங்க மீட் பண்ணுங்க. ஐயா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் தம்பி அண்ணாமலை, தம்பி அப்புறம் மாமா நயினார் நாகேந்திரன், அக்கா வானதி சீனிவாசன், இப்படி அவர் உறவு முறை கொண்டாடாத பிஜேபிக்காரங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு நாள் அண்ணாமலையை வந்து லாரி அடிச்சுன்னு சொன்னதே கிடையாது. விஜயத்தான் சொல்லுவார். அதனால அவரோட மார்க்கெட் வேல்யூங்கிறது இன்னைக்கு இந்தியாவிலே அவருக்கு மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்குது. என்ன மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக பார்ப்பனியம் பெரியாரை பத்தி என்னெல்லாம் பேசுனதோ அதை தமிழ்நாட்டில் எடுபடவே இல்லை. மீண்டும் அதை தமிழ்நாட்டுக்குள்ள ஓரளவு மார்க்கெட் வேல்யூல கொண்டு வந்து நிறுத்துறது சீமான் மட்டும்தான். அப்படி பேசினதுனாலதான் இந்த முந்தாண்டத்தை ஒரு பெருசு பேசினார்ல, ஒரு ஆய்வாளர் பெருசு பேசினார்ல, அவரு வந்து அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எல்லா தவறான விஷயங்களையும் மீண்டும் இந்த மார்க்கெட்டுல கொண்டு வந்ததுனாலதான் சீமானுக்கு இந்த பணமே கொடுக்குறாங்க. தங்கராஜ் பாண்டே அழகா சொல்லியிருப்பாருல்ல, நான் ஹரிகர ராஜா சர்மா பேசினப்ப எடுபடல, ரங்கராஜ் பாண்டே என்கிற சாந்தனிக்கன் ஓனர் நான் பேசினப்ப வந்து இது சரியா எடுபடல, நாங்க சொன்ன கருத்து தான் திரு சீமான் பேசுறாரு அப்படின்னு சொன்னாருல்ல. அதுதான் சீமானுடைய அந்த மூலதனம். அவரு பண்ற பிசினஸ் அதாங்க. இப்ப நீங்க எல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா தம்பிங்க எதுவுமே சொல்லுவாங்க, அப்புறம் சீமானை பத்தி பேசினா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உங்க வீட்டுல அடுப்பு எரியாதுன்னு சொல்லுவாங்களா? சீமான் வீட்டுல அடுப்பு, சீமான் வீடே பெருசு வர்றதுக்கு காரணம் பெரியாரை பத்தி. பெரியார் மூலியமா படிச்சு நம்மள சம்பாதிச்சு சாப்பிடுறோம். சீமான் மட்டும்தான் பெரியார பேசி சாப்பிடுறோம். அவ்வளவுதான். அதை தாண்டி சீமானுடைய அரசியல் என்பது வேற எதுவுமே கிடையாது. இது பார்ப்பனியத்தினுடைய அரசியல். அப்புறம் இன்னைக்கு மாட்டுக்கு வேண்டி மாநாடு வந்து அவர் சொன்னபடி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் சொல்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்களா, பனைமர ஏறேன் பார்த்து ஏறிடுவாரு, மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன் பாரு அவர் அதை பண்ணிடுவாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஏதோ மலையேற போறாராம் சார். அவருக்கு நல்லா கேளுங்க, அவரு வந்து விஷயத்த ஏதாவது நான் பனை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பனை ஏற்ற சாதி எல்லாம் மீண்டும் பனை ஏற்றத பெருமை நினைச்சு வந்து ஏறுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மக்கள் பனை ஏற வேண்டும் என்பதுதான் பார்ப்பனியத்தின் நோக்கம். சீமான் நான் மாடு மேய்க்க போறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த மாடு மேய்க்கப்பட்ட மக்கள் திருப்பி நாங்க மாடு மேய்க்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்பனியத்தின் நோக்கம். நாளைக்கு சீமான் சொல்லுவாரு, நான் முடிவெட்ட போறேன் பாரு, நான் செருப்பு தைக்க போறேன் பாரு, நான் வந்து மலமல்ல போறேன்னு கூட பணத்துக்கு வேண்டி சொல்லுவாரு சீமான். ஒரு நாள் நான் படிக்க போறேன்னு சொல்லவே மாட்டேன். சீமான் என்னைக்கு நான் படிக்க போறேன்னு சொன்னாரோ அன்னைக்கு ஒரு ஜெயில போட்டுருவாங்க. இந்த குலத்தொழில செய்யறேன்னு அவர் என்ன மாநாடு போட்டாலும் அவருக்கு பணம் தான். சீமான் பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பேசுவாரு. அதுதான் சீமானுடைய அரசியல். அதனால சாதி தொழில சீமான் வந்து சாதிச்சு காட்டுவாரு. நீங்க அவர் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒன்றிய அரசினுடைய செல்லாக்குட்டி அப்படியே மடியில படுக்க வச்சு மோடி குட்டிப்பாலை கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த செனப்பண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இவர் பேசுறதையெல்லாம் வந்து கேட்டு இவருடைய தம்பிகள் எல்லாமே வந்து திசை மாதிரி போறாங்க, இல்ல எதையாவது ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு நாடு வந்து முன்னேறி பாதை நோக்கி நகரணும். ஆனா இந்த மாதிரியான நபர்களுடைய பேச்சை கேட்டு பின்னோக்கி போறாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த நாட்டுக்கு தானே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பு. இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு என்ன செய்யறது? ஒரு வள்ளுவர் காலத்துக்கும் ஔவையார் காலத்துக்கும் கம்பர் காலத்துக்கும் இளங்கோவடிகள் காலத்துக்கும் எங்க தாத்தாவோட காலத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 வருஷம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் காலத்துல கம்பர் காலம் வர்றது அப்படி மாதிரி வரிசையா வந்தீங்கன்னா 500 வருஷத்துக்கும் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். நம்மளும் கணக்குல அவ்வளவு புரியலாம் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த டிஃபரன்ஸ்ல ஒரு 1000 வருஷமா இங்க இருக்க சனாதன பார்ப்பனியம் வந்து ஜெயிச்சிருச்சு உண்மையானது. அதுக்கு நம்முடைய ராஜாக்கள்
நம்ம சேர சோழ பாண்டியன் எல்லாருமே ஒரு காரணம் தான். அவங்களை எல்லாம் கைக்குள்ள போட்டு ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தந்தை பெரியாரும் தந்தை பெரியாருக்கு இலகுவானதுக்கான வெளியிருந்து வந்த ஒரு ஆங்கிலம். அதாவது கிபி 1100 வரைக்கும் தமிழர்கள் வெளிநாட்டு மேல படையெடுத்து போன ஆட்கள் தான். 1100க்கு அப்புறம் ஒருத்தங்க கூட வெளிநாட்டு படையெடுப்புக்கே போல, எல்லாம் உள்நாட்டிலேயே அடிமையா உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மேல வெளிநாட்டுகள் படையெடுப்பு தான். இங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்திருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்கிறாங்க. வந்த முஸ்லிம்ஸ் பார்ப்பனியத்து பெருசா எந்த எதிர்ப்பும் கொடுக்கல. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த மக்களை படிக்க வச்சு கொஞ்சம் மாத்திட்டாங்க. அதை கெட்டியா பிடிச்சி நம்ம எல்லாம் திருப்பி படிச்சு மேல வந்துட்டோம். தமிழ்நாட்டு மட்டும் அந்த மாதிரி மேல வந்திருக்கு. எப்பவுமே இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான மனநிலைன்னு சொல்லுவாங்களாங்க, அது ஒரு 15% அப்படியே தான் இருக்கு. சீமான் 8% ஓட்டு இருக்கலங்க, அது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா ஒரு 12% வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல இல்ல, இதே மாதிரி போயிருந்தால் சொல்றேன் நான். ஏன்னா இந்த 12% ஓட்டு மக்கள் என்பவர்கள் இன்னுமே அந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் தான். பேலன்ஸ் இருக்கிற 85% மக்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவா அவங்க அந்த தெளிவான மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால நம்ம இதை பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த இளைஞர்கள் சீமான் பின்னாடி போயிடுவாங்கன்னா எந்த இளைஞர்கள் போயிடுவாங்க கேள்வி இருக்குல்ல. எந்த இளைஞரெல்லாம் சீமான் பின்னாடி இருந்தாலும் எனக்கு அவெல்லாம் கூட இல்லை. அப்ப சீமான் பின்னாடி போய் இளைஞர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட காளியம்மாள் இன்னைக்கு அங்கதான் இருந்திருக்கணும், ஜெகதீச பாண்டியன் அங்கதான் இருந்திருக்கணும், முத்துக்குமரன் அங்கதான் இருந்திருக்கணும், நம்ம ராஜீவ் காந்தி அங்க கல்யாண சுந்தரம் அங்கதான் இருந்திருக்கணும். ஏன் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க? சோ எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அதனால அது நீங்க அந்த இளைஞர்கள் அங்க இருக்காங்க சொல்ல வேண்டியதில்லை. சவுக்கு சங்கர் தான் அழகா சவுக்கு சங்கர் சொன்னார் ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாருமே போய் கத்துவாங்க, செகண்ட் இயர்ல சவுண்ட் கம்மியாகும், தேர்ட் இயர்ல வெளியே வந்துருவாங்க. அதேதான். அதனால சீமான் நம்ம அதை பத்தி ஒன்றும் பெருசா வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அது அப்படித்தான் இருக்கும். இது எல்லா ஊர்லயும் இந்த மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு 10% மக்கள் என்பதும் வலதுசாரிகளா இருக்கத்தான் செய்வாங்க. அவன் ஏன் வலதுசாரியா இருக்கிறான் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அவனுக்கு ஒரு பணக்காரன் நண்பன், ஒரு பணக்காரன் இவனுக்கு நண்பரானா இவனுக்கு யாருக்கு இது வருத்தம் இருக்காது. நண்பன் பணக்காரன் ஆயிட்டா அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இது ஒரு மனநிலை தான். இது எல்லாத்துக்கிட்டும் இதுக்கும் இதை பத்தி வருத்தப்படுறது கொண்டு ஒரு 10% அப்படித்தான் இருப்பாங்க. பாருங்க, நம்ம இந்துக்களுக்கு எதிரான கட்சினாலும் திமுக சொல்றாங்க. எங்காவது இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி யாராவது பேசுறாங்க, ஒரு ஆள் பேசுறாங்க. அப்ப இந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போடலாம் திமுக ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை, இந்துக்கள் ஓட்டு போட்டா திமுக ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா இங்க இருக்க இந்துக்கள் சொல்லப்படுற நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது, நமக்கான நன்மையை செய்யறது யாரும் நமக்கு தெரியுது. அதனால நம்ம திமுக ஓட்டு போடுறோம். அப்புறம் வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட கம்பேர் பண்ணாது. சீமான் பேச்ச நீங்க எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? தாய் கழகத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவே சொல்லிட்டாங்க, இவரு வாங்கி திங்கிற ஆள் தானே சீமான். அதனால நீங்க அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க இளைஞர்கள் தான் சீமான் பின்னாடி போறதுங்கிறதுனா அப்படி கொஞ்ச நாளைக்கு இருக்காது. இது ஒரு கவர்ச்சி தாங்க. அது இன்னைக்கு ஒருத்தர் மாட்டுக்கு வேண்டி ஒருத்தர் பேசுறான்னா யோசிச்சு பார்க்க, 1000, 300, 3000 மாட்டுக்கு நிக்க வச்சுட்டான். மனம் சோறு பெய்யுது, மாடு நனைஞ்சு ஊறி போய் கிடக்குது. எவனா பக்கத்துல போய் மாட்டுக்கு ஏதாவது இது பண்ணாங்க ஒருத்தர் எந்த அக்கறையும் கிடையாது. இவனுக்கும் அந்த மாட்டுக்கான ரத்தம் வர அளவுக்கு பேசிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த மாடு ஏதாவது கேட்குமா இவங்கிட்ட? இந்த மாடு சொன்னது எனக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? எதுவுமே இல்லாம 1.5 மணி நேரம் பேசுறான்னா அப்ப அவன் மனதில் என்னன்னு யோசிச்சு கிட்டத்தட்ட சைக்கோ ஆயிட்டா அப்படி சீமான். இனி சீமான் பேசலன்னா சீமான் செத்து போயிடுவான். ஆங்கிலேயன் கண்டுபிடித்த அந்த ஒளி வாங்கியும் அவன் கண்டுபிடித்த அந்த ஒளி பெருக்கியும் இரண்டும் இல்லை என்றால் இந்த சீமானுக்கு காதல் பரத்துதான் சீமான். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை கொடுப்பதற்காக மிக்க நன்றி. இதெல்லாம் கருத்துன்னு தயவுசெய்து இன்னும் சொல்லாதீங்க. சீமானை பத்தி பேசுறது எதுவுமே கருத்து கிடையாது. அதனால கருத்துன்னு சொல்ல வேண்டாம், அதை விட்டுடலாம். வெட்டியா பேசுறதுக்கு நன்றி தெரியும் ஒத்துக்கலாம். சீமானை பத்தி பேசாம என்னைக்காவது சொன்னாலும் பேசுவோம்ல. இன்னைக்கு ஏதாவது கருத்து நம்ம பேசுவோம், நானும் நம்புறேன், நீங்க நம்பலாம். இன்னொரு கிடைச்சது இன்னொரு 2 வருஷத்துக்கு யூடியூப் தளத்துல வெட்டியா தான் பேசியாகணும். ஏன்னா இங்க வெட்டியாவே இருக்கிறான், அதனால வெட்டியாவே பேசுவோம். நன்றி.